பாடலை பாடித்து இந்த துதித்தவர் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கால்கரி. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து வருவது தேவ செய்தி. இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொண்டு வருகிறார் பிரான்ஸ் நாட்டிலிருந்து பாஸ்டர் விவேகானந்த் அவர்கள். அவர்களை சங்கம வானொலியின் சார்பிலும் துதி வாச ஆராதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட புள்ளிகளின் சார்பிலும் அவரை வரவழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் விவேகானந்தா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா? கர்த்தருடைய கிருபையினால சுகமா இருக்கிறோம் பாஸ்டர். நீங்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கனடா தேசத்திலே வந்து செய்தி கொடுக்கிறீர்கள். இன்றைய நாள் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்கள் இன்றைய செய்தியை வழி நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக இன்றைய நாள் அதுவும் விசேஷித்த விதமாக உவாசித்து கொண்டிருக்கின்ற அபிஷேக ஆராதனை முடிந்தாலும் பிரசங்கத்தை கேட்டு முடித்தாலும் நிச்சயமாக இந்த உவாசமான ஜெபத்துக்கும் நீங்க கேட்க போற வார்த்தையின் முடிவுக்கும் தேவன் எங்களுக்குள் வைத்த அந்த மேன்மையான காரியத்தை பேசும்படியாக நான் விரும்புகிறேன். நான் விரும்பினாலும் எனக்குள் இருக்கின்ற ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பேச ஆயத்தப்படுத்துகிறார். பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய உள்ளான மனுஷனிலே எப்படிப்பட்ட மேன்மை எனக்குள்ள இருக்குதா என்று நீங்கள் பார்த்து எழும்பி பிரகாசிக்கத்தக்க பாஸ்டர் லைன் கட் ஆயிட்டு பாஸ்டர். ஓகே, எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் தேவ சமூகத்துக்கு முன்னால தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நான் வாழ்த்து சொல்லுகின்றேன். இது இன்றைய நாள் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லுகின்ற இந்த நாளில பெந்தெகோஸ்தே நாளா நாங்க நினைக்கலாம். கேக்குதா? இது பெந்தெகோஸ்தே நாளுன்னு நாங்க நினைக்கலாம். ஆனா இதனுடைய கருத்தை ஊழியங்கள்லாம் இதா போய் கொண்டிருக்கு. நல்ல சுகமா இருக்கிற ஊழியங்கள் நடந்துருக்கு. நான் இப்ப ப்ரோக்ராம் செய்துட்டு இருந்த நான் உங்களுக்கு முதல் எடுக்கலாம் போனது. இப்பதான் இதை முடிச்சுட்டு இதுல ரன் பண்ண விட்டு இருக்கேன். இப்ப அடுத்த ப்ரோக்ராம் மைக் ஓபன். ஓகே ஓகே, வார்த்தையின் தியானத்துக்குள் நாங்கள் படுவோம். ஹல்லேலூயா, ஆமென். அது நான் வழக்கமா ஜெபம் பண்றேன் தானே பாஸ்டர் ஐயா? ஹலோ, ஆருடைய மைக் தயவுசெய்து மைக் ஆஃப் பண்ணுங்க பாஸ்டர். நீங்க தொடருங்களா பாஸ்டர்? ஓகே, அப்ப பார்க்கிறோம் எப்பொழுதும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்ன பவுல் ஒருத்தர் சொல்லுகிறாரு, தேவனால் நான் பயன்படுத்தப்படுவதற்கு நான் விரும்புகிறேன், ஆனா எனக்குள் இருக்கிற ஆவியானவர் வந்து என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லுகிறார். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்மை நடத்துகின்ற முதல் பாசம் என்னவென்றால் எங்களை பலப்படுத்துகிறவர். அப்போது நடவடிக்கை 1 அதிகாரம் 8 இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோட் என்ன சொல்ற கோட் மாதிரி. இது எங்களை சாட்சியா இருக்க வைப்பதற்கு, சாட்சியா இன்னொரு சாட்சியை உருவாக்குவதற்கு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்க வாசித்திருப்பீங்கள். அப்போது நடவடிக்கை 1 அதிகாரம் 8 அதுல பார்க்கிற போது என்னென்று அந்த வார்த்தை சொன்னா, நீங்க பலன் அடைவீர்கள்,
நீங்கள் பலவீனமாய் இருக்க மாட்டீர்கள், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் களைச்சு போக மாட்டீர்கள். உங்களுடைய உறுதியான மனதுக்கு இன்னும் உறுதி கொடுக்க, உங்களோட மாம்சத்தின் பலவீனத்தை பலமாய் மாற்றிக்கொள்ள, உங்களுடைய மாம்ச சிந்தையை மாற்றிக்கொள்ள, உங்களுடைய மாம்சத்தில் ஏற்படும் அந்த கிரியைகளை மாற்றிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களை பலப்படுத்துறவராயிருப்பார். அப்ப பரிசுத்தருடைய முதல் பாசம் என்னவென்றால், அங்கே எங்களை பலப்படுத்துறவராய் இருக்கிறார். நான் என்னுடைய சபையில கொடுத்திருந்தேன். பரிசுத்தருடைய பாசம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் எங்களை பலப்படுத்துகிறவர். எப்படி பலப்படுத்துறவராம்? அது அது அந்த பலத்தை குறித்து நாங்கள் எங்களுடைய பலத்தோடு ஒப்பிட முடியாது. அவருடைய பலனோ அது உறுதியானது, அது உன்னத பலமானது. அதான் ஒரு தரிசனத்தின் ஒரு கருவறையை சிறந்திருக்க பண்ண மரியாள் ஒரு தரிசனமானவளாக தெரிந்து கொள்ளப்பட்ட போது, அவள் தெரிந்து கொள்ளப்பட்ட தரிசனத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு செல்வதற்கு அந்த மரியாளுடைய அந்த கருவறை என்ற கருவறை பரிசுத்தாவியானவர் மூலமாக அங்கே உன்னத பலத்தை பெற்று அவள் அந்த உன்னதமான தெய்வத்தினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த உன்னத பலத்தை அந்த மரியாள் பெறுகிறார். அது இந்த 40 நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அந்த பலத்தை குறித்து நான் உங்களுக்கு நினைப்படுத்துகிறேன். அப்ப நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8ஆம் பரிசுத்த உள்ளத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து பலனை புல்லா அடைந்து விடுவீர்கள். அது அரைவாசி அல்ல, காவாசி அல்ல, முழுமையாய் பலன் அடைந்து விடுவீர்கள். சொல்லுவாங்க நிறை குடம் தளம்பாது, குறை குடம் தழும்பும். அப்ப பலனை முழுமையாகி கொடுத்து விடுகிறார். அவர் எல்லாருக்கும் கொடுத்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, அது அப்படியே படிப்படியாக ஒரு தேசங்களுக்கு இவர்கள் சாட்சிகளாயிருப்பார் என்று சொல்லுவார். எப்படி என்றா, முதலாவது எருசலேமில, யூதேயாவில, சமரியாவில, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர் என்றார். இந்த வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற அற்புத ஆற்றல் சக்தியை நாங்க எங்களால் இயன்று படுத்த கூட நாங்க வாழுவோம். அது உண்மை. நாங்கள் பலவீனமானவர்கள் தான் இருப்போம். அந்த பலவீனமான எங்களை பலமாய் மாத்த ஆவியின் மூலமாக முடியும். ஆபிரகாம் தன்னை எந்த பலத்தை கொண்டு வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டே போறார். ஆனா அவர் இயங்குற சக்தி உள்ளவனாக கர்த்தர் மாத்தி பெரிய ஜாதியாக்குறார். கிதியோன் ஒரு பயந்தான், கொள்ளிதான், பயப்படுறவன். ஆனா அவன் என்று மட்டும் தன் என்ற பலத்தை கொண்டு இவ்வளவுதான் செய்து முடிச்சுட்டேன் என்று சொல்லுகிறான். மிதியாடி கைக்கு ரட்சிப்பதுக்கு தெரிந்து கொள்ளப்படக்கூடியவன் என்ன செய்யறான்? தன்னால் என்ற மட்டும் இந்த கோதுமணி அடித்து விட்டு அது அவ்வளவுதான் கால்மண் நிற்கிறான். ஆனா ஆவியானவர் வந்து பலப்படுத்துறார். பராக்கிரமசாலியே பாருங்க. அப்ப ஒரு தேவனுடைய கடைசி காலத்தின் உடைய இந்த வல்லமை கடைசி நாட்களில் என்று சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசன புத்தகத்துல. ஆனாலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றும் என்று சொல்றார். அதே மாதிரி அப்ப நடவடிக்கையிலும் சொல்றாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவுமே ஆவியை நான் ஊற்றுவேன். இந்த வசனத்தை குடிக்க 40 நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 17 பார்க்கலாம். அப்ப ஆவி ஊற்றுகிறவர் என்ன செய்யறாரு? பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்தி என்னை சாட்சியா இருந்து இன்னொரு சாட்சியை உருவாக்க விரும்புகிறார் எங்கள் மூலம். இப்ப நாங்க தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கு, அவர் எங்களோடு வாழுகிறார் என்பதற்கு, அந்த உன்னத சாட்சியா இன்னும் வாழ்வதற்கு
பெந்தெக்கோஸ்து நாள் ஆவியிலிருந்து ஊற்றப்பட்ட ஆவியானவர் எப்பவோ நாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, அழைக்கப்பட்ட உடனே அந்த ஆவியான நமக்குள்ள வந்து எங்களை பிறனடைய அந்த ஆவியானவரை நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவரை எங்களுக்குள்ள வைத்தவரை வரவேற்று அவரோடு கூட நாங்க இணைந்து ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார். ஆராதனை முடிவிலும் பார்க்கலாம், கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமோடு இருப்பதாக. இப்ப இதனுடைய ஆழமான ரகசியம் என்னவென்றால், ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களோடு இருக்கிறது. அந்த ஆவி ஐக்கியப்பட்டு என்ன செய்யறாரோ, ஒரு பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லுவாங்க, மச்சான் பயப்படாத நான் இருக்கேன் பக்கத்துல என்று தைரியம் இழந்து நிற்கும் ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பன் தைரியம் ஊட்டுவது போல, இங்கே ஆவியார் நண்பனிலும் நண்பனானவர். அவர் எங்களை தன்னுடைய பலத்தை, அந்த உன்னத பலத்தை எங்களுக்கு தந்து எங்களை சாட்சியாக நீக்க வைக்க விரும்புகிறார். ஒன்று. இரண்டாவது காரியம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டபடியா அது நம்மை வைக்கப்படுத்த. இந்த வரலாம் தெரியும் தான் நமக்கு. இப்ப பாருங்கண்டே நாளே நான் வேறொரு டைம் நான் ஜெபம் பண்ணி விட்டு அருமையான மதிப்புக்குரிய லெஸ்லி அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே போட்டிருந்தாரு, இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்போது நான் வந்து இணைந்து கொண்டேன், கொஞ்ச நேரம் பாடினேன். திரும்ப நான் அடுத்த செக்ஷனுக்கு போகணும் இருக்கிற வேளையில இந்த சிறுநாள் நான் கொடுக்க வேணும் என்ற அந்த நேரத்தை, அந்த வேர்டு இயக்கத்தை எனக்கு வச்சிருந்தார். அதற்காக ஆண்டவரை தோத்தரிக்கிறேன். பாருங்க, அப்ப தேவன் ஆவியானவர் எங்களை முதலாவது என்ன செய்வாராம்? பலப்படுத்துவார். இரண்டாவது தன் அன்பை எங்களுக்கு தருவார். இன்றைக்கு அநேக நேரங்கள் நாங்கள் மனித அன்பினால் நாங்கள் பெற்றுவிட்டு அது மனிதன் அன்பு இப்படி போகுதே, மாறி போகுதே, அவங்களை கலங்கள் அடிக்கிறாங்களே, அவங்களை திகைக்க வைக்கிறாங்கள் என்று நினைத்து தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் மனித அன்பினால் வாழ்றவர்கள் அல்ல, தேவ ஆவியின் அன்பினால் வாழ்றவர்கள். இந்த உண்மையை ஒரு தேவ பிள்ளை கொண்டு வருவானா இருந்தா, அந்த உலகத்தின் அன்பு எனக்கு தேவை இல்லை என்று நான் நினைத்தாலும், உலக அன்பு எங்களுக்குள்ளே வந்து அது பெருசு போல தோன்றி அது சொந்தத்தை போல சொந்தமாய் வந்தாலும், இந்த உலகத்தின் அன்புகளும் மனிதன் காட்டுகின்ற அன்புகளும் அதெல்லாம் தேவாவி அன்புக்கு முன்னால நிகரானதில்லை. தேவாவியின் அன்புதான் அது எங்களை வழிநடத்தி எங்களை வெட்கப்பட்டு அங்கே அந்த செயல் நடப்பிக்கிற தேவனுடைய சபை விசுவாசிகளே, நீங்க எல்லாம் விசேஷமான அன்பை பெற்றபடியால், எந்த அன்பு இருக்கிறபடியால், தேவனுடைய ஆவியினுடைய அன்பு இருக்கிறபடியால் நாங்கள் விசேஷமானவர். இந்த தேவாவின் அன்பு என்ன செய்யும் என்றால், என்னை எந்த காரியத்தில எந்த மனசுகளை வைக்கப்படுத்துறாங்க, எந்த காரியத்தை குறித்து நினைக்காம இருக்கிறாங்களோ அதையெல்லாம் பார்த்து மாற்றி எங்களை வெட்கப்படாதபடி நடத்த அந்த ஆவியானவருடைய அன்பு நமக்குள்ளே அந்த ஆவியானவர் தந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். முதலாவது பலப்படுத்துகிறாரு, இரண்டாவது தன் அன்பை தாராரு ஆவியானவர். இப்ப பெந்தெக்கோஸ்து நாள் என்றால் உங்களுக்கு தெரியும், அங்கே 50வது நாளாம் அந்த அந்த தேவனுடைய அந்த அசைவாட்டு நீங்க அதை நான் எடுத்து வாசித்து காட்டுகிறேன் பாருங்க. லேவியராம் புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டி நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்க விரும்புகின்றேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த நிச்சயத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். லேவியராம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் பின்பு என்று வருது. இதை நீங்க வீட்டுல வாட்சி பாருங்க, உங்களுக்கு அந்த கருத்து தெரியும். அப்படின்னா அந்த 49 நாளும் அந்த கதிர்களை கொண்டு வரும் ஓய்வு நாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் 49 நாள் முடிந்து 50வது நாள் தான் பெந்தெக்கோஸ்தே நாள்.
அப்ப இதுல நான் என்ன சத்தியத்தை கொண்டு வரேன், ஒரு அன்பு எங்களுக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறது, பலன் எங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறது. நான் சிலர் பாட்டு பாடுவோம், ஆவியானவரே எனக்குள் அசைவாடும் ஆவியானவரே என்ற அசைவாடுறது என்ற கருத்து என்னவென்றால் அது நிறைவேறுவதற்காக நிற்கிற ஒரு காரியம். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதல் கொண்டு எண்ணத்தவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு, அப்ப அந்த 49 நாளும் அந்த கதிர்கட்டை கொண்டு வரும் அசைவாடுதல் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நேரம் பெந்தெக்கோஸ்து அனுபவங்கள் அது ஒரு நாள் வந்த அனுபவம் அல்ல. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, சபை விசுவாசிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாட்டும் கதிர்கடலை கொண்டு வரும் ஓய்வு நாளிலே எப்படி 49 நாளும் அந்த நாள் நடத்தப்பட்டு 50 நாளே அந்த கொண்டு பஸ்கா பண்டிகை, அந்த நிறைவான பெந்தெக்கோஸ்து பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ, அது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெலத்தை அங்கே நிறைவாய் கொடுத்து, அன்பை நிறைவாய் கொடுத்து அவர் எங்களை நடத்தி கொண்டு சென்று அந்த பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சகோதரி செபிச்சா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அற்புத பாசத்தை நீ காட்டுற, அந்த அற்புத பாசத்தை நாங்க பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அன்பு சகோதரி ஜெபித்து உண்மைதான். அது தேவன் அந்த அற்புத பாசம் என்ன தெரியுமா? அதான் தேவனுடைய ஆவியுடைய பலன். ரோமர் 15:18 பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறாரு, அநேக பாச நீதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். என்னவென்றால் அந்த வார்த்தை சொல்வது, புற ஜாதியாரை வார்த்தையாலும் செய்யனாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளிலும் பிளத்தாலும் தேவாவியின் பிளத்தால், அற்புத அடையாளத்தின் பலன் இருந்தாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்து எனக்கு நடப்பித்த காரியங்களை எல்லாம நான் வேற ஒன்னும் சொல்ல துணிவதில்லை. ஒரு எழுப்பல் வந்தாச்சு, எழுப்பல் சொல்லி சொல்வது எங்களுக்குள்ள இருக்கு. எங்களுக்குள்ள பெந்தெக்கோஸ்து அனுபவம் இருக்கிறது. பெந்தெக்கோஸ்து ஆவியர் எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களை நடத்தி கொண்டு எங்களை பலப்படுத்தி தன் அன்பை தந்து இன்னும் எழுப்புதலுக்காய் பயன்படுத்த விரும்புகிறார். பெந்தெக்கோஸ்து நாளில் வந்த அனுபவங்களை பார்க்கிற போது உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. 2ஆம் அதிகாரத்துல 1 தொடக்கம் தொடர்ந்து வாசிக்கும் தெரியும். தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் எந்த நேரம் பலவீனமா இருக்கின்றோம் என்று அந்த மனசை மாத்தத்தான் ஆவியர் எங்களோட இருக்கிறார். பலவீனமானவர்கள் தான், ஆனங்கிற பலவீன கிரியைகள் எங்களால் என்ன மட்டும் செய்வதை என்கிற சக்தியாக மாற்ற பரிசுத்தாவினுடைய பலத்தால் மாத்திரம்தான் நாம் எதையும் செய்ய முடியும். அதான் பார்க்கிறோம், அந்த தரிசனத்தின் கருவறை சிறந்திருப்பதற்கு அண்டா மரியாளுடைய அந்த கருவுக்கு தேவ ஆவியர் மேலே வருவார் உன்னதத்தில் நிர்மன் சொன்னார். ஏன் ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி, பாருங்க, உபவாசம் பண்ணி வரும்போது இன்னைக்கு நல்ல உபவாச ஆராதனை, இந்த வானொலி மூலமாய் நல்ல உபவாசம் பண்ணி துதிச்சு பாடி ஆராதிச்சு பண்ணி வரும்போது, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி வரும்போது தேவாவியர் மூலமாக அவர் கொண்டு வரப்படும் போது அங்கே சாத்தான் தெரியும், அந்த சமூகங்களுக்கு தெரியும், அவன் என்ன கொடுத்தான், தன் அன்பை கொடுத்தான், தன் ஆசையை கொடுத்தான், தன்னுடைய ஐக்கியத்தை கொடுக்க விரும்பினான். இதைத்தான் கண்டுபிடித்து அங்கே தேவவியின் ஐக்கியத்திருந்தபடியாத்தான் அங்கே இயேசு கிறிஸ்து குமாரனா இருந்த நேரத்திலே அவர் சாத்தானை தோற்கடித்தார். ஆமென். சாத்தானை தோற்கடித்தார். அவன் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியும் உங்களுக்கு? கல்லுகளை அப்பமாக்கும், தாளக்குதியும், ஆராதனை செய்யும். பாருங்க, இந்த 3 காரியம். முதலாவது அன்பை கொண்டு வந்தான், அன்பைத்தான் கொண்டு வந்தான். அன்பு போல பேச மனிதர்களுடைய அன்பை நான் வேண்டாம் என்று சொல்லல. அந்த சபைக்கு நான் சொல்லி, சபையின் பேர் கல்வாரி என்பது தெரிவிச்சவை. மனித அன்பை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அதுல ஏற்றுக்கொள்வது தேவாவின் அன்பை நம்ம இருக்கல்லவா, அதெல்லாம் அவங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட சொல்லியிருக்காரல்லவா. அப்ப தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் மனித அன்பினால் நாங்கள் வார்கள் அல்ல. அப்ப அன்பை கொண்டு வந்தான், ஆசையை கொண்டு வந்தான், ஆராதனையை கொண்டு வந்தான். அன்பை கொண்டு வந்தான், ஆசையை கொண்டு வந்தான், ஆராதனை கொண்டு வந்தான். அந்த பிசாசின் அன்பையும் பிசாசின் ஆசையையும் பிசாசின் அந்த ஐக்கியத்தையும்
இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கத்தை அங்கே சாத்தானை ஜெயிப்பதற்காக, சாத்தானை துரத்துவதற்காக, சாத்தானின் திட்டத்தை இல்லாமல் ஆக்கத்திடத்தை விரட்டி விலகி போவதற்காக அங்கே ஆவியானவர் மூலமாய் நடத்தப்பட்டார். அப்பதான் ஆவியானவர் நடத்தப்படுகிற பொழுது அவன் ஆக்கின தீர்ப்பு கொள்ளப்பட மாட்டான். ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுகிறவன் ஆவியில் நிறைந்து அவன் வார்த்தைகளையும் பேசுவான். வார்த்தை பக்கண்டு மாம்சத்தில் வரும் வார்த்தைகளை கட் பண்ணுவான், நிறுத்துவான். என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை நான் சொல்ல வரவில்லை, ஆவிக்கு அனுபவத்தை நான் சொல்ல வரவில்லை, அதெல்லாம் சொல்ல போயிருந்தோம். நிகழ்காலத்தில் நாங்க நிக்கிறோம் என்று சொல்கிற எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் பயணிக்க வேணும் தொடர்ந்து. அப்படி என்றால் நாம் எப்பொழுதும் எந்த நேரமும் பரிசுத்தாவில நிறைந்திருக்க வேண்டும். வெறும் சபையில மாத்திரமல்ல, ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரமல்ல, நேரம் பரிசுத்தமான நடத்தப்பட்ட ஒரு சத்திய ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் எனக்கு டைம் தந்த இவ்வளவு தெரியவில்லை, நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம். உலகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நட்பொருளை நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காட்டும். பாருங்க, இது என்ன வரும்? ஒப்பிக்க நல்பொருள் என்ன தெரியுமா? எங்களுக்குள் வைக்கப்பட்ட தேவனுடைய அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? சுத்த இருதய நல் மனச்சாட்சி மாயமற்ற விசுவாசம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்துல கற்பனை பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம் நல் மனச்சாட்சி மாயமற்ற விசுவாசம். இதுதான் கற்பனையின் பொருள். இந்த கற்பனையின் பொருள் தான் நற்பொருள். இந்த தேவனுடைய நற்பொருளை நீ பரிசுத்த காத்துக்கொள் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான்டா. தீமோத்தேயு ஒரு விசேஷமானவன். அவன் பரம்பரையா விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டவன். பாட்டியின் விசுவாசம், அம்மாடி விசுவாசம் வந்தது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனுக்கு அங்கே ஆவியானுடைய அவனுக்கு தேவையா இருந்தது. அவன் போதனையில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், அன்பில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், பெற்றாடி அன்பில் வளர்க்கப்பட்டிருக்கலாம், பாட்டி நம்பில வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த ஆவியானவர் மூலமாக நீ தீமோத்தேயு நடத்தப்பட்டாதான் உன்னுள் ஒப்பிக்கப்பட்ட விசேஷத்தை நீ அறிந்து கொள்வாய். எங்களுக்கு வைக்கப்பட்ட விசேஷம் எங்கள் மூலமாய் உன்னதனுடைய உண்மையான ஒரே தேவன் தான். ஆமென். திரும்ப சொல்லுகிறேன், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கருவறை தான் மரியாளின் கருவறை கற்பப்பை ஆவியின் மூலமாய் சிறப்பிக்கப்பட்டது. ஒரு மரியாள் தான், ஒரு யோசேப்பு தான், ஒரு 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 உயிர்த்தெழுந்த வல்லமை தான், ஒரு வாக்கு தத்தம் தான். வாக்கு தத்தம் நிறைவேறன்னு சொன்னார் ஆண்டவர். காத்துருங்க. அப்ப பாரு, இதுல எல்லாம் அந்த ஒரு ஆளுகை எங்களுக்கு தந்துவிட்ட அந்த ஆளுகையை ஆவியின் மூலமாகி நாம் இந்த பூமியில வாழ்ந்து தேவனுடைய அந்த நோக்கத்துக்கு நேர பயணிச்சு எழுப்புதலை கொண்டு வருவோம். சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாய் எழுப்பல் வரும். அவருடைய ஜெபத்தின் மூலமாக எழுப்பல் வரும், எழுப்புதல் வரும். அதுக்கு தேவை தேவ ஆவியானவர் தான். அந்த பெந்தெக்கோஸ்து ஊற்றப்பட்ட ஆவியானவர் நடந்த சம்பவத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நடங்கிற அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க வேண்டும், காண்பிப்பார். அதுக்குத்தான் நாம இவ்விதமாய் வந்து வாசம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றோம். அந்த நாள் என்ன நடந்த? ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது, நிரப்பப்பட்ட போது அவர்கள் அந்த பாசிகளிலே அவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை மகத்துவத்தை பேசினார்கள். பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டது. அக்கிமான நாவுகள் வந்து பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டதுன்றா என்ன? தேவையான வார்த்தையை நாவினால் தேவையில்லாத வார்த்தையை கட் பண்ணுவோம். யோபு சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை நான் நியாயத்தை கவனிச்சு பேசுவேன். சும்மா நாளுமே டக் டக்கு 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 வெட்டி பேச்சு இன்னைக்கு அநேகர் வெட்டி பேச்சு பேசுறார்கள். வெட்டி பேச்சு பேசுற காலம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் பேசுற வார்த்தையிலேயே அதிசயம் நடக்க வேணும். வார்த்தையிலே
மற்றவன் குணமடைய வேணும். தேவன் கூட பேசுகிற பேச்சினாலே, அவனுடைய அந்த பேச்சினாலேயே, ஜெபத்தில் மாத்திரமல்ல, அந்த பிரசங்கம் பண்ணல் மாத்திரமல்ல, நடைமுறை வாழ்க்கையாலே அவர் சும்மா ஒரு வார்த்தை சொல்லும் போதே அங்கே அற்புதம் நடக்கும். நடப்பிக்க கர்த்தர் விரும்புகிறவர். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து நான் தொடர்ந்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோன் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோன் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயத்தை அவருக்கு முன்பாய் வரிசையாக வைத்து காரியத்தை நிரூபிக்கும் வார்த்தையின் வாயை நிரப்புவேன். எங்களோட நியாயம் அறிவா எங்களோட நல்ல அன்பா இருக்க யோசிக்கிறோம், அவங்களோட கசப்பா கொள்றாங்க, புரிஞ்சு கொள்றான் இல்ல, வெறுக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய மலிவா இருந்தாலும், மலிவுக்குள் போய் நாங்களும் கசப்பாய் வாழாதபடி, நாங்கள் வெறுப்பா வாழாதபடி, அன்புள்ளவர்கள் தேவாய் அன்புள்ளவர்களாய் தேவனை பிளப்படுத்தப்பட்ட இருந்து கர்த்தருடைய நோக்கத்தை பயணிக்கிற பொழுது எங்கட வாயில வர வார்த்தைகளுக்குள்ளே தேவன் அற்புதத்தின் பாசத்தை வெளிப்படுத்துவார். அற்புதத்தின் பாசத்தை வெளிப்படுத்த எங்களுக்குள்ள அது அந்த அற்புத பாசம். இதுதான் தேவாவியானுடைய பலமும், தேவானுடைய அன்பு தான் அவருடைய அற்புத பாசம். இதை எனக்குள்ள தந்து விட்டார் அல்லவா, தந்து விட்டார் அல்லவா. அதனால நாம் சோர்ந்து போக மாட்டோம், சோர்வடைந்து நிற்க மாட்டோம். ஏண்டா ஆவியனை வரும்போது கணக்க சத்தியம் இருக்கு, ஆவியனருக்கு சத்தியம் இருக்குது. வாக்கு கடங்காத பெருமை வேண்டுதல் செய்வார். அவன் வரும்போது எங்களுக்குள்ள இருந்த அந்த காரியங்களை தெளிவுபடுத்தி நினைவுபடுத்தி உணர்த்தி நடத்துவார். ஆவியனை வந்தாச்சு, நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்த அவரை நாங்க நடத்த போகக்கூடாது. அவர் நடத்துவதற்கு விட்டு அப்ப அவரோடு நகைக்கப்பட்டு நடந்து கொண்டு போற போது அந்த ஆராதனை முடிவுல சொல்லுவோம் பாருங்க, முடிவு அது ஆராதனை முடிவல்ல, அதான் ஆரம்பம். கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் இருப்பதாகண்டா, ஐக்கியம் அங்கே சபையோடு வந்துட்டு முடிஞ்ச சபையோடு தொடர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து பயணிச்சு 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 ஐக்கியமாய் ஆவியனை பயணிச்சு 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 பிளந்து 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 பிளத்தை தந்து அன்பை தந்து அற்புத பாசத்தை எனக்குள் வைத்ததை நிரூபித்து தான் யாரு என்பதை தன் பிள்ளையா நிரூபித்து காட்டுவார். இதுக்குத்தான் தேவ ஆவியானவர். இந்த தேவ ஆவியின் மூலமாய் நாங்கள் பயணிப்போம். இன்னும் பெரிய காரியங்கள் கத்து செய்வார். அவர் ஆவியின் வல்லமை எங்களுக்கு எங்களுக்கு தந்துட்டார். பெரிய காரியம் செய்வார். அவர் செய்ய நினைத்தால் ஆவியனை வந்து அன்றைக்கு பேதுருவை நிரப்பின இன்றைக்கு எங்களை நிரப்பிக்கொள்ளவில்லையா, நிரப்பிக்கொண்டாடுகிறார். பேதுரு எழுப்பல் வந்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். இன்னைக்கு அந்த காலம் வந்தாச்சு, இந்த காலம் தந்தாச்சு, இந்த காலம் வந்தாச்சு. இப்படிப்பட்ட காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுபடியா நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அந்த ஆவியானவரை நாம் ஐக்கியப்பட்டுக்கணும். அவரை மாத்த ஒரே ஒரு காரியம் நாம் செய்யாம இருக்கோம். உங்களுக்கு தெரியும், அந்த பரிசுத்தை துக்கப்படுத்தாம இருக்க வேணும். துக்கப்படுத்தாம இருக்கும், துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்பட்டா பயங்கரமா துக்கப்பட்டுடுவார். துக்கப்படுற காரியம் உங்களுக்கு தெரியும். அவர் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் எங்களை தன் பலத்தினாலே அன்பினாலே அற்புத பாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. மனது துக்கப்படுத்தினாங்களோ துக்கப்படுவோம். ஆவியில துக்கப்படுத்தாம இருந்து விட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் அது விசுவாச தரிசன பயணமாய் தரிசனத்தின் பயணிப்பா இருக்கு. தரிசனம் முடிவில் விளங்கும், அது போய் சொல்லாது. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோறும் வாசிக்க பள்ளியில் தீக்கமா வர, அது பொய் சொல்லாது. அது தாமியத்தாலும் காத்திரு, நிச்சயமாய் அது வரும். அப்ப அந்த தரிசனம், ஒவ்வொருவரும் தரிசனம் உள்ளவர்கள். அந்த தரிசனம் உள்ள தேவனை தரிசனமான தேவனுடைய பிள்ளைகளாக, ஊழியர்களாக, சபையாய், குடும்பமாய் இருந்து நடத்தப்பட தேவன் அந்த அன்பு சோதரால் ஜெபித்து அதை வச்சுதான் சொல்றேன். அற்புத பாசத்தை தந்திருக்க எங்கள் மேல் அந்த அற்புத பாசம் தேவாவியானுடைய பலனும் தேவனுடைய அன்பு தந்தபடியால் அவரை துக்கப்படுத்தாம நாங்கள் நடந்து கொண்டு போவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. என்ன செய்வார் பெரிய காரியம் என்று சொல்ல முடிக்கிறேன். அவர் செய்ய நினைக்கிற காரியம் அது இன்னும் அநேகம் இருக்கிறது, இன்னும் அநேகம் இருக்கிறதுங்க.
இன்னும் அநேகம் இருக்கிறது. எனக்கு குறித்துக்கதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேகம் இடத்துல உண்டு. இது யோபு தன்னுடைய சோதனையத்துல சொல்றாரு. எங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், பாடுகளுக்குள்ளும் ஒரு சந்தோஷம். ஆறுகளை பற்றி குறை கதைச்சாலும் அதை பற்றி கேர்லெஸ் பண்ணாதபடி அந்த அன்பில் நாங்க வாழ்ற வாழ்க்கை. அவை அனல் கொண்ட ஒரு வீரமான வாழ்க்கை. அதாவது திரும்ப நினைவுபடுத்துறேன். அப்ப யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எனக்கு குறித்திருக்கதை அவர் நிறைவேற்றுவார் என்றா, என்னை இப்படிப்பட்டவளை நிறைவேற்றுவார், இன்னும் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக காரியம் நிறைவேற்றுவார். திரும்ப சொல்றேன், எனக்கு குறித்திருக்க நிறைவேற்றுவார் என்றால் அதுல 3 காரியம் இருக்கு. அதுலயே அந்த வசனத்திலேயே இப்படிப்பட்டு நிறைவேற்றுவார், இன்னும் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக காரியத்தை நிறைவேற்றுவார். அந்த ஆவியின் மூலமான பலத்திலே அந்த அன்பில் வாழுவோம். தேவன் பெரிய பெரிய காரியம் செய்து எங்களோட உபவாச ஜெபத்தின் மூலமாய், எங்களை அர்ப்பணிப்பு மூலமாய், அற்புத பாசம் உள்ள பாசத்தை வைத்து ஒரு பெரிதான காரியத்தை இந்த சங்கமம் வானொலி இணையதளம் மூலமான ஊழியர்கள் மூலமாய் செய்வார் என்று வாழ்த்து சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாள் செய்தியை கொடுத்தவர் பாஸ்டர் வியானந்த பிரான்ஸ். பெந்தகோஸ்து நாள் என்றால் என்ன, அந்த வெளிப்பாடு என்ன என்பது மிக தெளிவாக தெரியப்படுத்த அதுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அவரையும் அது ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் ஒரு ஜெபத்தை எடுத்த பிறகு பாஸ்டர் லூயிஸ் கோல் செய்து கொடுப்பார். நான் முதலில் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. The prayer எடுங்கம்மா. After that, Amen. Pastor Louis Paul for the message. Okay. Amen, amen, amen. Thank you, Lord, for that wonderful message, Lord, on the day of Pentecost. Lord, even as you had, Lord Jesus, given to us, Lord, such a wonderful word from Acts 1:8, Lord, that you said, Lord, you shall endure with power from on high, and you shall become witnesses unto me in Acts 2:17 and Acts 1:8, Lord, that when the Pentecost, on the day of Pentecost, Lord, when your apostles and all those who wanted to receive these 120 of them, Lord, that you promised, Lord, that the Comforter will come upon us, Lord, and you shall endure with power from on high to become witnesses unto you, O God. Lord, even as you have said, the day of Pentecost, Lord, as they waited upon you, that you said, Lord, all flesh shall receive this. And that is what's still going on, Lord, according to the way that you have empowered your church, Lord, the very body of Christ that you have, Lord Jesus, empowered with your power and authority, Lord, and the love of the Lord Jesus Christ shed upon their hearts because of the love of the Lord Jesus shedding abroad through the Holy Spirit alone. So we thank you, Lord, for that most powerful entity, Lord, that was born on the day of Pentecost, the church, the body of the living Jesus Christ, that is, Lord, still being prepared, still being used, still being the authoritative power, the most powerful entity that you created for this earth, oh Lord, that humankind will, Lord, come into that unction and obedience of Christ, coming through the knowledge of the Holy Spirit, coming and shedding abroad upon the hearts and lives of people. And that is what, Lord, witnessing is about, Lord, that you endured us, Lord Jesus, with power from on high. So we thank you for that, Lord, and the message that came through, Father. Lord, now I, Lord Jesus, also thank you, Lord, for the program that has been enabling, Lord, to go into the nations of the world on Saturday and Sunday, Lord, even as we had put that burden upon Brother Leslie and Sister Rita alongside, Lord, to come along and, Lord, make it possible, Lord, that many have been blessed, Lord, many have been brought in, Lord Jesus, because of that, Lord. And also thank you for Brother Mahendran so faithfully, Lord, coming and, Lord, hosting this program, Lord, and even today, Lord, being able to come and start and worship and, Lord Jesus, ordain this very program to come through right to the end, oh God, that you were with us, Lord, and you have been ministering through many that have come and worshipped you, Lord, even as Sister Kala, Sister Mrs. Arya Raj, and also
Pastor Brother Warner, who came all the way from Germany. Lord, all of them, Lord, who had been worshiping and praising you, Lord, and glorifying your name, Lord, on such a special day of Pentecost. And Lord, we thank you, we thank you, we thank you, Lord, for this mighty entity, Lord, that the church has been preparing, Lord, even through that, Lord, that the body of Christ, the bride of Christ has been prepared, even as you are, Lord, getting ready, Lord, even as you appear through the clouds of glory, that they will be all, Lord Jesus, only through the empowerment and the love of the Spirit of the living God coming through the Holy Spirit, that you can prepare them, Father, and make them all ready, Lord. And the warning will go forth, Lord, even as you give them, Lord, the Spirit of God coming upon their hearts and lives to live a holy life, Lord. Just like the pastor had mentioned, oh God, that no man will see the Lord without holiness. Therefore, Lord, when has given us the power to live through that, Lord, because the Holy Spirit will enable us to be, Lord Jesus, in that place of holiness and righteousness, and be prepared as your bride, I pray, in the name of Jesus. I also thank you, Lord, for Lord, the next pastor. He's also coming, Lord, to share the word, Lord. Be with him as well, Father. I give it all to you in the name of Jesus. Even as you shared with me also, Lord, even as you gave me, Lord Jesus, that wonderful entrance of your very, the power of the Holy Spirit coming, Lord, right into my very room, Lord. Even as you showed me, Lord Jesus, manifesting your glory and your power and your presence, you spoke into my very heart, and I share that with the nations of the world, to be still and know that I am God. Psalm 46, verse 10, to be still and know that I am God. That is the word, Lord, for the days to come, Lord, that you, Lord Jesus, gave me that word, Lord, to share with them as you manifested your glory and your power, Lord, in that mighty way in which you showed forth, Lord, that mighty light that came into my room, right from wall to the ceiling, Lord Jesus, with your presence, with your power, with your entity, manifesting your glory, Lord. And that word, Lord, is the one you spoke to me and gave me, Lord, to be still and know that I am God. And Lord, I empower every single witness, Lord, every single person that is coming under my very voice. I decree and declare that word upon them as you have empowered them with your power upon them, Lord, with your Holy Spirit. And I thank you for that blessing on them. In Jesus' name I pray. Amen and amen. Amen. Thank you, Sister Rajani Alangarman, for your prayer. God bless you and the ministry. தொடர்ந்து சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே செய்து கொடுக்க வருகிறார் பாஸ்டர் லூயிஸ் போல்கன். அவர்களை சங்கமா வானொலியின் சார்பாக அழைப்போம். பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் லூயிஸ் போல்கன். மைக் ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் லூயிஸ் போல்கன். மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் லூயிஸ் போல். நான் கேக்குதா? பாஸ்டர் உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் லூயிஸ் போல் கரன், உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். பாஸ்டர் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைகிறார். இரவு நேரத்திலும் கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து பெனியல் சபை கூடாக இணைகிறார். வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர், உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்க பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் லூயிஸ் போல் கரன். உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் போல். I call you again. Praise the Lord, Pastor Paul. Praise the Lord. ஆமென். இப்ப கேக்குதுங்களா? Praise the Lord, Pastor Praise Paul. the Lord. கேக்குதுங்களா இப்ப? Praise the Lord. தொடருங்க பாஸ்டர், தொடருங்கள். ஓகே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பெண்டெகாஸ்ட் பண்டிகையின் நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த செய்தியை இதற்கு முன்பதாக நீங்கள் அருமையாக போதுகிறவர்கள் நம்ம அதிலே பசுத்த ஆவியை குறித்து நம்ம அதில் பேசினதை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த செய்தியானது உலகம் முழுவதிலும்
இன்றைக்கு இந்த பசுத்தாவினுடைய வருகை, அதாவது இந்த பசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் எந்த இடத்தில் அனுப்பி அவரை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமோ அனுப்பி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருப்பதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் சொல்லியிருந்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களுக்கு நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்கு தத்துவம் இந்த பெண்டெகோஸ்ட் நாளிலே நிறைவேற்றப்பட்டது. பசுத்த ஆவியானவர் மேலறையிலே இறங்கி நிரப்பினார், அவர்கள் மீது அமர்ந்தார், அவர்கள் எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்மோடு நிரந்தரமாய் கிரியை செய்கிறவர், நிரந்தரமாய் சபையில் கிரியை செய்கிறவர், நிரந்தரமாய் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவர், நிரந்தரமாய் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர், நிரந்தரமாய் அற்புதம் செய்வதற்கு வரங்களை கொடுத்து சபையை பலப்படுத்துகிற இந்த பசுத்தாவி. இந்த பசுத்தாவியை குறித்து நாம் பேசும் பொழுது ஒவ்வொரு சபையிலும் இந்த பசுத்தாவினுடைய ஆளுகை இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலும் பசுத்த ஆவியினுடைய ஆளுகை இருக்க வேண்டும். சற்று நேரம் இந்த பழைய ஏற்பாட்டில், அதாவது இந்த 50வது நாள், எனக்கு முன்ன அவர்கள் சொன்னார்கள், அதையும் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுவதில் தவறில்லை. இந்த 50வது நாள் அனுசரிக்கப்பட வேண்டிய இந்த 50வது நாளும் 7வது வாரமும் லேவியராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 7ஆம் ஓய்வு நாளுகளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும் எண்ணி, அதாவது 7 என்பது பரிபூரணம். அவர் பரிபூர்ணமுள்ள கர்த்தர், பரிபூர்ணமுள்ள பசுத்தாவி. இந்த 50வது நாளை கர்த்தர் இந்த எண்ணை உச்சரித்தார். 7ஆம் வாரத்தின் முடிவின் மறுநாளில் 50ஆம் நாட்களில் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை புதிய ஏற்பாட்டில் பசுத்த ஆவியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த பசுத்த ஆவி இறங்கி வருவதற்கு முன்பதாக இதை குறித்ததான வாக்குத்தத்த வசனங்களை இயேசுவானவர் பேசியிருக்கிறார். நீங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு காத்திருங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது, பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து, பலவீனத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் பலவீனம் அடைந்தவர்கள் பலன் பெறுவார்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். எருசலேம் துவங்கி கடைசி உலக பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். அந்த வார்த்தையை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:14, அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள்.
இந்த பசுத்த ஆவி வருவதற்கு முன்பதாக, நிரப்பப்படுவதற்கு முன்பதாக, இந்த 50வது நாள், இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இறங்குவதற்கு முன்பதாக சபைக்குள்ளே, விசுவாசிக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள் பசுத்த ஆவிக்காக. அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். பசுத்த ஆவி அசுத்தமான இடத்தில் இறங்க மாட்டார். குற்றம் நிறைந்த இடத்தில் இறங்க மாட்டார். பாவம் தொடர்கிற இடத்தில் இறங்க மாட்டார். ஏனென்றால் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். அந்த பசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிற அந்த பசுத்த ஆவி யாரிடத்தில் பசுத்தம் இருக்கிறதோ அங்கு இறங்குகிறவர். ஆகவே காத்திருந்தவர்கள் ஒருமனப்பட்டார்கள். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு மனம் தேவைப்படுகிறது. இந்த பசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்று பசுத்த ஆவி நமக்குள்ளே, சபைக்குள்ளே கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் சபைக்கு, ஒவ்வொரு விசுவாசி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனம் தேவைப்படுகிறது. ஒரு மனப்பட்டு ஒரு இடத்தில் இருந்தார்கள். இந்த சத்தியத்தில் ஒரு மனப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை வைத்து வாழ்கிறவர்கள் ஒருமனப்பட்டு கிறிஸ்துவுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் முயல்பட வேண்டும். அப்போ ஒருமனப்பட்டு பசுத்தமாக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் காத்திருந்தவர்கள் இடத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போது பலத்த காற்று அடிக்கின்ற முழங்கால் போல வானத்தில் இருந்து சடுதியாய். 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். இந்த 14ஆம் வசனத்திலும் ஒரு மனம் இருந்தது. இந்த பசுத்த ஆவி இறங்கும் பொழுதும் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் இருந்தார்கள். ஒருமனப்பட்டவர்கள் ஐக்கியத்தோடு இருந்தார்கள். அங்கு கூடியிருந்த எல்லோருடைய மனமும் ஒருமனப்பட்டது. இந்த பசுத்த ஆவியை என்னுடைய நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு. அப்போ ஒரு மனம் இருந்த இடத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் பலத்த காற்று அடிக்கிற முழங்காலை போல வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்புகிற அனுபவத்தை பெற்றார்கள். இதுவரையிலும் அந்த பசுத்த ஆவியினுடைய அனுபவம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. இயேசு மாத்திரம்தான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பசுத்த ஆவி புறாவை போல வந்து அவரிடத்தில் அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு பரத்துக்கு கடந்து சென்ற பிறகு அவர் சொல்லிய வாக்குத்தத்தத்தை சீரியஸாக ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. நிரப்பப்பட்டார்கள். பசுத்த ஆவி அவர்கள் மீது நிரந்தரமாக அவர்களோடு குடியிருப்பதற்கு அமர்ந்தார். அவர்களோடு வாழ்வதற்கு அமர்ந்தார். அவர்களை உற்சாகப்படுத்த அமர்ந்தார். அவர்களை உயிர்மீச்சு கொடுக்க அமர்ந்தார். அவர்களை வழிநடத்த அமர்ந்தார். அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்த அமர்ந்தார். அவர்கள் பசுத்தமாக்கப்பட அவர்கள் மீது அமர்ந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் காப்பாற்றுகிறார். அவர் ஆதரிக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார்.
அவரோடு நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த பசுத்த ஆவி நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமர்ந்தவர் மாத்திரமல்ல, அவர்கள் எல்லோரும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச துவங்கினார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது அவர்கள் இறங்கிய பிறகு, அந்த பசுத்த ஆவி பெந்தேகோஸ்து நாளில் அவர்களை நிரப்பிய பிறகு, அந்த பெந்தேகோஸ்தினுடைய பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் அவர்கள் மீண்டும் சபையாராய் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். பயம் கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு பயமில்லாதபடி தேவ வசனத்தை அரசாங்கத்திற்கோ தேவனுடைய சுவிசேஷத்தை எதிர்க்க வருகிறவர்களுக்கோ அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமானார்கள், நிரப்பப்பட்டார்கள். அப்போ அந்த 9ஆம் அதிகாரத்தின் முன்னாக சவுலாயிருந்த பவுல், அவர் கர்த்தர் சந்தித்த பிறகு பவுல் என்ற அப்போஸ்தலர் பவுல் என்ற ஒரு தகுதியை பெற்ற அவரும் சொல்லுகிறார், பவுல் கூடமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதின் நிமித்தம். அப்போஸ்தலர் 20:14 சொல்லுகிறது. அப்போ எருசலேமில் மீண்டும் ஒரு முறை அவர் இந்த அனுபவம் இல்லாதவர் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் அந்த நாளிலே எருசலேமில் நிரப்பப்பட்டது போல நானும் நிரப்பப்பட வேண்டும் என்று அங்கிருந்ததை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த 8ஆம் வசனத்திலே ஆகிலும் பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அப்போ வழக்கமாக இந்த 2ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தினுடைய பண்டிகையை அந்த நாளில் பசுத்த ஆவி அவர்களை நிரப்பி அமர்ந்தார், அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார், வார்த்தைகளை தைரியமாய் பேசுவதற்கு. இந்த சுவிசேஷம் போக வேண்டும். ஆகவே இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு இருக்கிறது. யூதர்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. லேவியராகத்தில் சொன்னது போல இன்றும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இந்த நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பசுத்த ஆவி நம்மோடு வாழ்கிற அந்த பசுத்த ஆவிக்கு நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்ல வருகிறது. ஏனென்றால் பாவ வழியிலிருந்தோம், அநியாயத்திலிருந்தோம், சாபத்திலிருந்தோம், குற்றத்திலிருந்தோம் நம்மை விடுவித்த அந்த விலையேற பெற்ற ரத்தம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் பார்த்தோம், எப்படி நிரப்பினார், எப்படி அமர்ந்தார், எப்படி கொண்டாடப்பட்டது, எந்த 50வது வார்த்தை 17 பாட்டிலே பேசப்பட்டது, சொல்லப்பட்டது கர்த்தரால. இந்த புதிய ஏற்பாட்டில் அதையும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்தவராய் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே எல்லோரும் நிரப்ப பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய நாவிலே பசுத்த ஆவி நிரப்பப்பட்டதையும் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். இப்படி நிரப்பப்பட்ட பிள்ளைகள் எவ்விதமாக வாழ வேண்டும்? அடுத்தபடி
பசுத்த ஆவி நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? பசுத்த ஆவி வந்தது, நிரப்பினது, நம் மீது அமர்ந்தது. இதெல்லாம் ஆதி சபையிலே உருவாக்கப்பட்டது, ஆதி சபையிலே நடந்தது. அவர்கள் எடுத்து சென்ற விதம் இந்த சுவிசேஷத்தை, இந்த பசுத்த ஆவியானவர் வைத்துக் கொண்டு வரங்களை பற்றி எவ்விதமாய் சபையில் கிரியைகளையும் அற்புதங்களையும் நடைபெற்றது. இவையெல்லாம் பார்க்கும் போது அது தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகின்ற வரையிலும் இது தொடர வேண்டும் என்றால் பசுத்த ஆவி நம்மிடத்தில் எதை, விசுவாசிகளிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு 4 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பசுத்த ஆவி நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அதான் ரொம்ப முக்கியம். பசுத்த ஆவி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எது? எவ்விதமாக விசுவாசத்தில் எவ்விதமாக இருக்க வேண்டும், பசுத்தத்தில் எவ்விதமாக இருக்க வேண்டும், உன்னை யார் ஆளுகை செய்ய வேண்டும், ஆளுகை செய்கிற கர்த்தர் எவ்விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உன்னை கையாள வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு 4 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே பேசி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்றாவது, ஆவியானவர் விசுவாசிகளை பசுத்தமாய் நடத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்? அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ரொம்ப முக்கியம். அவர் என்ன செய்கிறார், எதை எதிர்பார்க்கிறார், இதை ஆராய வேண்டும். பசுத்த ஆவி வந்தார், இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம், உண்மைதான். என் வாழ்க்கையிலே எவ்விதமாக அது செயல்பாடில் வருகிறது. அந்த பசுத்த ஆவி எனக்குள்ளே எப்படி வாழ்கிறார், அவருக்கு எப்படி முதலிடம் கொடுக்கிறேன், எப்படி கனத்தை கொடுக்கிறேன், அவரை வைத்து எப்படி இந்த சுவிசேஷத்தில் முன்னேறுகிறேன், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அவருடைய நாம மகிமைப்படுவதற்கு பிதா குமாரனாகிய கிறிஸ்தியனும் கர்த்தருடைய பிதாவுடைய அனுப்பப்பட்டவராகிய கிறிஸ்தியனும் கர்த்தருடைய நாமம் எவ்விதமாக மகிமைப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்கள், பசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆவினாலே கழுவப்படுகிறோம். ஆவியானவர் எச்சரிக்கிறார். இப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு வழிகாட்டுகிறவராய், அவருடைய சத்தியத்தை போதிக்கிறவராய், அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்பதற்கு நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற பசுத்த ஆவியாய் இருக்கிறார். ஆவினாலே கழுவப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு, எல்லாம் கரைகள் நீக்கப்பட்ட பிறகு, அந்த ஆவி நிரப்பி அந்த ஆவி உன் மீது அமர்ந்த பிறகு நீ பசுத்தமாக்கப்படுகிறாய். அந்த பசுத்தத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாய். அந்த நீதிமானாய் நீ இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்போது தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்ப இந்த தெசலோனிக்க சபைக்கு பவுல் எழுதுகிறது என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பசுத்தமாக்கப்படுகிறதினாலும், அப்போ ஆவினாலே பசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த ஆவி நம்மை பசுத்தப்படுத்துகிறார். நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், நான் சுத்தமாகிறேன்.
அந்த பசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வது, நமக்குள்ளே இருந்து அற்புதத்தை செய்வது, நமக்குள்ளே இருந்து அவர் நம்மை சுத்தப்படுத்துவது என்னவென்றால், அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறபடினால பசுத்தமாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் உன்னை சுத்திகரித்து பசுத்த ஆவினுடைய உதவினாலே, அவருடைய சத்தியத்தினுடைய வல்லமையினாலே, அவருடைய சத்தியத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாய், மனம் திரிந்தவர்களாய், பசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மாக்கப்பட்ட நாம் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பசுத்தமாய் அவரோடு ஓட கடவோம். ரோமர் 8:4 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அவர் அப்படி செய்தார். நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற, ஆமா, ஆவியானவர் வழி நடத்தும் பொழுது அவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. சகல சத்தியத்திலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். அப்ப வழி நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் முற்றிலுமாக சிந்திக்க வேண்டியது. பசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை பசுத்தத்தில் வழி நடத்துகிறார். அப்ப அவருடைய சத்தியத்தின் மூலமாக அவர் வழி நடத்துகிறார். அந்த சத்தியம் எனக்குள்ளே வாழும் போது அந்த பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல என்னுடைய ஆவி ஆத்மா வருகிறது. அதைத்தான் எதிர்பார்க்கிறார் பசுத்த ஆவி. பண்டிகையை கொண்டாடலாம், அருமையான செய்தியை கேட்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பசுத்த ஆவியோடு எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், அதுதான் முக்கியம். இந்த உலகத்திற்கு ஒத்து போக கூடாது. இந்த உலகத்திற்கு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தினுடைய அடிமைதனங்களுக்கு நீ வழிகாட்டுகிற ஒரு பிள்ளையா இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வாசமா இருக்கும் உன்னை கழுவும் பசுத்த ஆவினுடைய வல்லமை உனக்குள்ளே நிரப்பப்படும் போது அந்த ஆவி உன்னை காப்பாற்றுகிறார். அப்போ நம்ம மாம்சத்தின்படி நடக்க கூடாது, ஆவின்படி. ஆவினுடைய கண்ட்ரோல் இருந்தா தான், பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல் இருந்தா தான் அவனும் வழி நடத்துவார். அவரோடு வாழ வேண்டும். பேதுரு இவ்விதமாக சொல்லுகிறார். நிறைவு கொண்டு வாங்க பாஸ்டர். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் போகணும். ஓகே ஓகே ஓகே. பசுத்த ஆவினுடைய நிறைவு. பிதாவாகிய தேவனுடைய முறைமையின்படியே ஆவியானவருடைய பசுத்தமாக்குதலை கீழ்ப்படிதலும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுதலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இருப்பதாக. ஆகவே இந்த பசுத்த ஆவி அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அந்த பசுத்த ஆவினுடைய வழிநடத்தல் நமக்கு இருக்க வேண்டும். பசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பசுத்த ஆவினுடைய இந்த பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடி பசுத்த ஆவி ஆளுகை செய்ய வேண்டும். இந்த பசுத்த ஆவியின் மூலமாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பசுத்த ஆவி நம்மை காப்பாற்றுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த பெந்தெகோஸ்து நாளில் உம்முடைய செய்தியை கொடுக்க கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பசுத்த ஆவி எங்களோடு ஆண்டவரே வாழ நீர் அருளப்பட்ட இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளந்திரயங்களை ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை பசுத்த ஆவினுடைய ஆளுகை செய்கிற ஆலயமாயிருக்க சரீரமாயிருக்க கிருபை தர வேணும் என்று செபிக்கிறேன். எங்களுடைய பலவீனங்களில் பலப்படுத்துகிற இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இந்த பெந்தகோஸ்து நாளிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை ஒவ்வொருவரும் நிரப்பப்படவும் இந்த பசுத்த ஆவினுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய், ஆவியோடு வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்த பாஸ்டர் போல்கேர். அருமையான ஒரு செய்தி. பெந்தகோஸ்து நாள் என்றால் என்ன? ஒருமனப்பட்டு ஐக்கியத்தில் காத்திருந்தார்கள், முழக்கம் உண்டாயிற்று, அபிஷேகத்தால் நிரம்பிற்று. ஆவியானவர் விசுவாசிகளை பரிசுத்தம் நடத்துகிறார், வழி நடத்துகிறார் என்று ஒரு ஆழ்மனத்தை கற்றுத்தந்தார் கர்த்தர். அந்த ஊழியக்காரர் அபரிதமாக ஆஸ்வதிப்பார்கள். ஆமென். சிஸ்டர் ரஜினி, க்ளோசிங் ப்ரே ஷோர்ட்டா ப்ரே பண்ணுங்க. சிஸ்டர் ரஜினி. Amen. Amen. Thank you, Lord. Thank you. Thank you. Thank you, Jesus. Yes, Lord, we have already mentioned, Lord, all those who have come and participated, Lord, on this day of Pentecost, Lord, on this wonderful day, Lord, that you gave, Lord, to the church to be empowered with your spirit, Lord, from on high. And thereby we could become witnesses, Lord. Thereby, Lord Jesus, that we could bring forth the light of salvation to come to the world, oh God, that you would use your body, you would use the very body of Christ to emanate through that very power that you have endured them, Lord Jesus. So we thank you for that, Lord. Now we, Lord, as we come to the close of this program, Lord, we entrust, Lord, each and every one of them that participated, Lord, especially with the last word also that came from Pastor Paul Khan, Lord Jesus. Lord, we entrust that very message also challenging on the day of Pentecost, Lord, with all that wonderful words that came through, Lord, for the people, Lord, to adhere to the word, to be obedient to the word, and to seek the God who has given such a wonderful word for us to only, Lord, obey through your grace. And so we thank you, Lord, that we will open our eyes, oh God, to follow on more with you, Lord, and to become more like you, Lord, even as you, Lord Jesus, prepare the body, Lord, even at the time, Father, to be, Lord, coming into that time of, Lord Jesus, you appearing through the clouds of glory. We do not when the time or the hour is, Lord, but we know we have come to the end of the church age, Lord, and that is going to be any time and any moment, Lord Jesus. So I entrust each and every person, Lord, that have, Lord, come and listen to this program, that a mighty blessing will, Lord Jesus, even as you gave us the outpouring of the Holy Spirit, would bless them and fill them, and Lord, help them to be overcoming with your joy, your love, and your peace, Lord. So we thank you for that. In Jesus' name, amen and amen. 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 Thank you, Sister Rajini Alangaramai, for closing prayer. தொடர்ந்து அடுத்த சனிக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது பிரதர் மாயந்தன். Praise Lord. Praise Lord. Bless you, brother.